நாள் 2 அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. வெல்கம் டு ஸ்டோரி டைம். நான் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு டே 2 அன்பு அர்ப்பணிக்கும். எல்லாம் சொல்லுமா? அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. அன்பே பெரியது. அதான் நம்முடைய பிபிஎஸ் டாபிக். எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, வெரி குட். அர்ப்பணிக்கணும் என்ன பார்த்தோம்? எல்லாருக்கும் தெரியுமா? அன்பு அர்ப்பணிக்கும். தெரியல? இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் நியூஸ் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, நாட்டுக்காக அவங்க அர்ப்பணிச்சாங்க, அவர் நாட்டுக்கு தன்னையே கொடுத்தாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுவதுமா கொடுக்கறது, அரைக்குறையாலாம் இல்லை, பாதியாலாம் இல்லை. எப்படிப்பா கொடுக்கறது? முழுவதுமா கொடுக்கறது. அன்பு அர்ப்பணிக்கும். ஏசப்பா என்ன செஞ்சாங்க? ஏசப்பா நமக்காக தம்மையே கொடுத்தாங்க, முழுவதுமா கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? இந்த பூமிக்கு சிலுவையில மறிச்சு தம்மையே கொடுத்தாங்க, அர்ப்பணிச்சாங்க. சரியா? ஸ்டோரி பார்க்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன். அதான் ஸ்டோரி. ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல, இந்த பூமியில வாழ்ந்தாங்கல்ல, இந்த வாழ்ந்த நாட்கள்ல எல்லாருக்கும் நன்மை செஞ்சாங்க. உங்களை மாதிரி சிறு பிள்ளைங்களை தொட்டு ஆசீர்வதிச்சாங்க. சீஷர்லாம் அதட்டுறாங்க, என்ன இப்போ எல்லாரும் என்ன செய்றீங்க? ஏசப்பா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா என்னமா சொன்னாங்க? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களை ஏசப்பா என்ன செஞ்சாங்கப்பா? அரவணைச்சு ஆசீர்வதிச்சாங்க. சரியா? அப்போ ஸ்ட்ரீட் வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பணக்கார வீட்டுல ஒரு அண்ணா ஓடி வந்தாங்க. ரிச் ஃபேமிலியில இருந்து ஒரு அண்ணா ஓடி வந்தாங்க. ஓடி ஏசப்பாவுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணாங்க. முழங்கால் படிக்கிட்டு, போதகரே அப்படின்னு சொன்னாங்க. நல்ல போதகரே அப்படின்னா என்னமா அர்த்தம்? போதகரேனா டீச்சர்னு அர்த்தம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனா உனக்கு புரியல? நித்திய ஜீவனா முடிவில்லாத வாழ்வு, அதை நான் பெறுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல போதகரே. அந்த அண்ணா சொன்ன உடனே ஏசப்பா சொல்றாங்க, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. உடனே இந்த அண்ணா என்னம்மா சொன்னாங்க? போதகரே, நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். இதெல்லாம் எனக்கு அத்துப்படி, இதெல்லாம் நான் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். டெய்லி நான் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் கை கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பா சொல்கிறாங்க, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அண்ணாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன குறை இருக்கு? சீக்கிரமா சொல்லுங்க, என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அந்த அண்ணா. ஏசப்பா சொல்றாங்க, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் உங்க வீட்டில் வச்சிருக்கீல, நிறையா வச்சிருக்கீல, உனக்கு உண்டானவைகள்லாம் எடுத்துட்டு போய் அதை சேல் பண்ணி ஒவ்வொரு பீப்புளுக்கு, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நீ அதை கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகத்தில்
மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவுக்கு, இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுக்கு என்னப்பா ஆயிடுச்சு, முகமெல்லாம் ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. முகமெல்லாம் சேடாக இருக்குது, துக்கமாக இருக்குது. ஆனால் அது இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்ன உடனே என்னப்பா செஞ்சுட்டாங்க, இந்த அண்ணா திரும்பி நிற்காம போயிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த அண்ணா வந்து முழுமையாக என்ன செய்யலை, ஏசப்பாவுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கலை. அவ்வளவு பொருள் இருந்தாலும் பணங்கள் இருந்தாலும் ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்னப்பா செய்யலை, அர்ப்பணிக்கலை. இதே போல் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் என்னப்பா செய்வாங்க, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தான் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறது இருக்காங்கல்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் மாதிரி தான் என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து அர்ப்பணிப்பா? இது அர்ப்பணிப்பு கிடையாது. ஓங்கி 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 வளர்ந்த பனைமரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனைமரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா, நீ இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா. ரப்பப்பப்பப்பப்பம் Ram-pa-pa-pam-pa-pa-pam-pam Ram-pa-pa-pam-pa-pam-pam Ram-pa-pa-pam-pa-pam-pam. தேவனொரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். தேவனொரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். இயேசுவை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே, முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. ரம்பப்பப்பப்பப்பம் 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 ரம்பப்பப்பப்பப்பம். தென் அமெரிக்கா அப்படிங்கிற தேசத்தில் இருக்குல்ல, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா படிச்சிருப்பீங்கல்ல. சவுத் அமெரிக்காவில் செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ், செவ்விந்தியர்கள் ஒரு இனத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்புனாலே என்னன்னு தெரியாது. ஒரு ஊழியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படினாலும் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், அந்த ஊழியர் அவங்ககிட்ட போய் ஏசப்பாவுடைய அன்பை போய் சொன்னாங்க. மரத்தடிக்கு கீழே நின்று சொல்கிறாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் ஓடி வந்தாங்க, பெரியவங்கலாம் ஓடி வந்தாங்க. அஞ்சியோட கேட்டாங்க. இந்த பக்கம் குதிரையில் டக் 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 டக்னு யார் வர்ற, ஒரு சீஃப் வர்றான். அந்த செவ்விந்தியர்களுடைய தலைவன். எல்லாருக்கும் லீடர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த செவ்விந்தியருக்கு ஒரு லீடர் இருக்கான், ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவன் பார்த்தீங்கன்னா குதிரையில் இருக்கான். பார்த்தீங்கன்னா தலையில் கிரீடம் மாதிரி வச்சுருக்கான், மேலே ஒரு ஷால்வை போட்டிருக்கான். ஆச்சுன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்கே, என்னைக்கும் இல்லாத கூட்டம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த குதிரையில் உட்காந்துட்டு அவன் என்ன செஞ்சான், அந்த கூட்டத்தை கவனிச்சா இயேசு மெய்யான தேவன், சிலுவையில் தம் உயிரையே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் பேசுகிறாங்க. என்னது, கடவுளா, சிலுவையா, அன்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி போயிட்டான். குதிரையில் உட்காந்துட்டு கேட்டுட்டு திரும்பி என்ன செஞ்சுட்டான்ப்பா, வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயாச்சுன்னா நைட்டு என்ன செய்யல, தூக்கமே வரல அந்த தலைவனுக்கு. அது தூக்கம் வரவே மாட்டேங்குதே, அடுத்த நாள் காலையில் நம்ம டியூட்டியெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காரான், நடக்கிறான், தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கும்போது அந்த ஊழியர் சொன்ன வார்த்தை என்னப்பா செய்து அவனுடைய காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் பாவங்களை ரட்சிக்க இயேசு சிலுவையில் தன் உயிரையே கொடுத்தார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வார்த்தை அவனுக்கு என்னப்பா செஞ்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. 1 வீக் கழிச்சு அதே வழியில போறான், அதே ரோட்ல குதிரையில டக் 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 டக்குன்னு வரும். அதே இடத்துல அதே மரத்தடிக்கு கீழே அதே கூட்டம், முதல்ல பார்த்த கூட்டத்தை காட்டணும் அந்த செவிந்தியர்கள் கூட்டம் ஃபுல்லா இருக்கு. அதே ஊழியர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னமா செய்யறாங்க, சரி நம்ம இவர் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குதிரையை விட்டு இறங்கிட்டான். குதிரையை விட்டு இறங்கி கீழே நின்று கவனிக்கிறான். கவனிச்ச உடனே அவனை அறியாமலே சரி நம்ம போய் கடைசியில் போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக போய் உட்காரான். உட்கார்ந்த உடனே அந்த ஊழியர் வந்து பேசி முடிச்சுட்டு எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் சொல்கிறாங்க. சொன்னோன்னே எல்லாரும் கண்களை மூடி நீல் டவுன் பண்ணி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க.
ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நீ என்ன கொடுக்க போற அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த செவிங்க தலைவன் இருக்கான்லப்பா, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற அந்த ஷால்வை எடுத்து, அந்த நாட்டில் அந்த ஷால்வை வந்து அந்த தலைவன் மட்டும்தான் போட்டிருப்பான், வேற யாரும் அந்த ஷால்வையை போட்டிருக்க கூடாது. என்ன அவ்வளவு காஸ்ட்லியான அந்த ஷால்வை எடுத்து வச்சுட்டு வந்துட்டான். வச்சுட்டு பின்னாடி வந்து உக்காந்துக்கிட்டான். உட்காந்தோடனே அந்த ஊழியர் வந்து மறுபடியும் என்னப்பா சொல்றாரு, உனக்காக மரித்த இயேசுவுக்காக நீ உன்னையே கொடுப்பாயா அப்படின்னு கேட்குறாரு. உன்னையே நீ கொடுப்பாயா அந்த இயேசுவுக்காக அப்படின்னு சொன்ன உடனே தெரியாமலே என்னப்பா ஆயிடுச்சு, அந்த தலைவனுக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு அழுகிறான். கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. நான் என்னையே கொடுக்குறேன், எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சான். அந்த ஊழியர் வந்து அந்த செவிலிய தலைவனுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தம்பி தங்கச்சி, நீங்கள் அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை போல உங்கள் வழியில் போகிறீங்களா, இல்லை இந்த செவிலிய தலைவனை போல நீங்கள் வந்து ஏசப்பாவுக்கு அர்ப்பணிப்பீங்களா? செவிலிய தலைவனை போல என்ன செய்யணும், 2 இண்டியன் அந்த சீஃப் மாதிரி என்ன செய்யணும், ஏசப்பாவுக்கா உங்களையே கொடுப்பீங்களா? ஏசப்பாட்ட சொல்லணும், நான் என்னையவே உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? வெரி குட். ஏசப்பா உங்களை நிச்சயமா உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பு வைத்த